அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வழியில் நம் வாழ்வு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறவர் தம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறவர் தம் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, எண் 6475. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் செய்ய வேண்டிய செயல்களாக நம் நினைவில் இருப்பவை தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்றவைதான். ஆனால் இந்த நபிமொழியில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதை பேச வேண்டும், தம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடாது, தம் விருந்தினரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட மூன்றுமே நற்செயல்கள்தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே வணக்க வழிபாடுகள் மூலமாக மட்டுமே நாம் முஸ்லிமாக வாழ்ந்துவிடக்கூடாது. வணக்க வழிபாடுகளும் நற்செயல்களும் சேர்ந்துதான் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை இருக்க முடியும் என்ற ஆழமான புரிதலுடன் இந்த நபிமொழியை செயல்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.